கிருஷ்ணா மேத்ஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. எக்ஸசைஸ் 1.1ல 7th கொஸ்டின்ஸ். இந்த 7th கொஸ்டினை பொறுத்தளவு A, B, C மூணு செட்டும் வந்து டைரக்டா ரோஸ்டர் ஃபார்ம்ல இல்லாம டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணணும். ரைட்டுங்களா? நம்மளுக்கு செட் ஃபில்டர் ஃபார்ம்லயோ அல்லது ரோஸ்டர் ஃபார்ம் செட் ஃபில்டர் ஃபார்ம்லயோ அல்லது டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம்லயோ இருந்துச்சுன்னா நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு A equal to the set of all natural numbers less than 8 அப்படின்னு இருக்கு. Bங்கிற செட் இருக்கு. Bங்கிற செட் எப்படி இருக்குன்னா the set of all prime numbers less than 8 8 விட குறைவாக உள்ள prime numbers இருக்கு. C equal to the set of all even prime numbers அப்படின்னு இருக்கு. then verify ரெண்டு क्वेश्चन இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணனும்? ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்தணும். அப்ப A உடைய எலிமெண்ட்ஸ் பாருங்க. எப்படி இது பண்றோம் அப்படினா the set of all natural numbers less than 8 the set of all natural numbers less than 8 8 விட குறைவா உள்ள natural numbers எது அப்படினா அது A செட்ல எழுதுங்க அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப natural numbers ஓட ஸ்டார்டிங் நம்பரே 1 தான். அப்ப 8 விட குறைவா நம்பர் தான் 1 2 3 4 5 6 7 வரையும் ரைட்டுங்களா? 8 விட குறைவான prime numbers. நெக்ஸ்ட் Bங்கிறது the set of all prime numbers less than 8 8 விட குறைவாக உள்ள prime numbers என்ன அப்படினு சொல்றாங்க. prime numbersனா நமக்கு ரூல்ஸ் தெரியும். அப்ப நம்பர் சிஸ்டம் பத்தி நமக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படினு சொன்னேன். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், கிளாஸ் நம்பர்ஸ், இன்டர்ஸ் நம்பர்ஸ் இது எல்லாம் கண்டெயின் பண்ணிக்கிறது தான் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து ஆட் நம்பர்ஸ்னா என்ன, ஈவன் நம்பர்ஸ்னா என்ன, prime நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி ஸ்பெஷல் நம்பர்ஸ்ங்கிறது 1 மட்டும் தான் ஸ்பெஷல் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்லயும் சேராது, ஈவன் prime நம்பர்ஸ்லயும் சேராது. prime நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர் ரெண்டுலயுமே சேராது 1 அப்படிங்கிறது மெயினா தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதனால தான் இப்போ நம்ம prime நம்பர்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் பீஸ் உடைய இதை அப்ளை ஃபைண்ட் அவுட் பண்றோம். prime நம்பர்ஸா இருக்கணும், 8 விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் prime நம்பர்ஸ் 2 தான், செகண்ட் 3 5 7. இந்த 2 3 5 7க்கு காமன் வேற டிவைஸரே இருக்காது, காமன் டிவைஸரே இருக்காது. ஒன்லி 1 டிவைஸ் பண்ணோம் அல்லது அதே தனக்கானே டிவைட் பண்ணிக்கும். அப்ப இதெல்லாம் prime numbers அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? அடுத்து C செட் உடைய எலிமெண்ட்ஸ் பாருங்க. the set of all even prime number even numbers ஆவும் இருக்கணும், அதே நேரத்துல prime numbers ஆவும் இருக்கணும். அப்ப even prime numbersனா only 2 மட்டும் தான். only 2 மட்டும் தான். நமக்கு உலகத்திலே நம்பர் சிஸ்டத்துல even prime numbers அப்படினா 2 மட்டும் தான். even prime numbersனா 2 மட்டும் தான். அத மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப even prime numbers 2 அப்படினு வரும். சரி, ஓகே. இப்போ நான் A B C மூணு செட்டை வந்து டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம்ல உள்ளதை நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணறது என்ன அப்படினா வெரிஃபை. ஃபர்ஸ்ட் தான் வெரிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வெரிஃபை A intersection B cross C, that is equal A cross C intersection B cross C. இததான் வெரிஃபை பண்றோம். இந்த வெரிஃபை பண்ணும்போது LHS RHS ரெண்டையும் வெரிஃபை பண்ணி ஈக்குவலா வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चனை பொறுத்தவரை செப்டம்பர் 2020ல நமக்கு 5 மார்க் क्वेश्चனா கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन இந்த 7th क्वेश्चनல இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்து அத 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுல ரெண்டு 5 மார்க், இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க். ஏதாவது இந்த क्वेश्चனை கொடுத்து இந்த क्वेश्चन கொடுப்பாங்க அல்லது இந்த क्वेश्चन கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு क्वेश्चन கொடுத்தாலே அது 5 மார்க் தான். சரி, ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இதுல LHS ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். A intersection B A intersection B. A க்கும் B க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படினு பார்க்கணும். A க்கும் B க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் 2 காமனா இருக்கும், 3 காமனா இருக்கும், 5 காமனா இருக்கு, 7 காமனா இருக்கு. அப்ப 2 3 5 7 ரைட்டுங்களா? 2 3 5 7. இப்போ A intersection B equal to 2 3 5 7. அதோட எதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும்னா C ய கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்ப A cross B cross C அப்படினு எடுத்துட்டோம்னா அது என்ன இருக்கும்? A cross B உடைய A intersection B A intersection B cross C அப்படினா A intersection B யோட C ய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம். அப்ப 2 3 5 7 2 3 5 7 cross C செட்டோட எலிமெண்ட்ஸ் only 2 மட்டும் தான். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோடயும் ஆர்டர் பாஸ் பண்ணுவோம் அப்படினு சொல்லிருக்கோம். அப்ப 2, 2 அடுத்து இங்க வேற எலிமெண்ட்ஸ் இல்ல. அப்ப 3, 2 அடுத்து 4, 2 அடுத்து 5 7, 2 இங்க ஃபர்ஸ்ட் உள்ள எலிமெண்ட்ஸ் தான் ஆர்டர் பாஸ்ல ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கறது மெயினா தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்ன வரும் அப்படினா 2, 2
2, அடுத்து 2, 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்க செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. 3, 2 அடுத்து 5, 2 அடுத்து 7, 2 ஓகேங்களா. இதுதான் LHS உடைய ஆன்சர். இது LHS உடைய ஆன்சர் ரைட்டுங்களா. இது LHS உடைய ஆன்சர். அதாவது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா RHS பார்க்கணும் ரைட்டுங்களா. RHS நம்ம பார்க்கணும். இப்போ RHS பாருங்க. RHS சைடு நம்மளுக்கு என்ன அப்படிங்கும்போது A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப A கிராஸ் C ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கும்போது A கிராஸ் C ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து B கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப A கிராஸ் C that is equal A உடைய எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 1 2 3 4 5 6 7 ரைட்டுங்களா. C உடைய எலிமெண்ட்ஸ் only 2 மட்டும் தான். இதனால நம்ம என்ன பண்ணணும் ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஆர்டர் பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பாஸ் பண்ணணும். அப்ப 1, 2 1, 2 அடுத்து 2, 2 2, 2 அடுத்து 3, 2 அடுத்து 4, 2 5, 2 6, 2 7, 2 அப்ப 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 ரைட்டுங்களா. இது மாதிரி நம்ம ஆர்டர் பாஸ் பண்ணணும் சரிங்களா. 7, 2 நெக்ஸ்ட் B கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். B கிராஸ் C that is equal இது A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ரைட்டுங்களா. B கிராஸ் C B உடைய எலிமெண்ட்ஸ் எழுதணும். B உடைய எலிமெண்ட்ஸ் 3 அதாவது 2 5 2 3 2 3 5 7 2 3 5 7 கிராஸ் C உடைய எலிமெண்ட்ஸ் வந்து 2 மட்டும் தான். single elements உள்ள செட் ரைட்டுங்களா. அப்ப therefore 2, 2 அடுத்து 3, 2 5, 2 7, 2 ரைட்டுங்களா. இப்போ இதுதான் B கிராஸ் C னுடைய ஆர்டர் பாஸ். இப்போ A கிராஸ் B யும் B கிராஸ் C க்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். காமன் எலிமெண்ட்ஸ் காமன் ஆர்டர் பாஸ் பார்க்கணும். அதாவது A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B cross C that is equal common order pairs பார்க்கணும். இங்க 1, 2 இருக்கு. இங்க இருக்கா இல்ல. 2, 2 இருக்கு. ரெண்டுலயுமே 2, 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுமே 2, 2 ரைட்டுங்களா. 2, 2 நெக்ஸ்ட் இங்க 3, 2 இருக்கு. 3, இங்கே இருக்கு. 3, 2 அடுத்தது 4, 2 இருக்கு. இங்க இல்ல ரைட்டுங்களா. 5, 6 இல்ல. 6, 2 இல்ல. 6, 2 இருக்கான்னு பார்க்கணும் ரைட்டுங்களா. 6, 2 அடுத்து 7, 2 இப்போ பாருங்க 2, 2 ஓகே. ஃபர்ஸ்ட் 3, 2 இருக்கு. அடுத்தது 5, 2 இது வேல்யூஸ் வந்து 2 ரைட்டுங்களா. அப்ப 5, 2 இருக்கு. 5, 2 அடுத்தது 7, 2 இப்போ பாருங்க ரெண்டு செட் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 1. From 1 and 2 LHS உடைய ஆன்சர் தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. RHS உடைய ஆன்சர் தான் ஈக்குவேஷன் நம்பர் 2. From 1 and 2 ல இருந்து ரெண்டு சேமா வருது பாருங்க. 2, 2 3, 2 5, 2 7, 2 ரெண்டுலயும் சேமா வருது. அப்ப therefore from 1 and 2 therefore LHS உம் RHS உம் வெரிஃபை ஆயிடுச்சு. ஈக்குவலா இருக்கு. A intersection B cross C that is equal A cross C intersection B cross C அப்படின்னு ஆன்சர் வருது ரைட்டுங்களா. இதுதான் வெரிஃபை ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து LHS-ஐயும் RHS-ஐயும் வெரிஃபை பண்றோம். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் ரைட்டுங்களா. அதே மாதிரி செகண்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் பாருங்க. செகண்ட் क्वेश्चन உடைய ஆன்சரும் இதே இதுதான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் இதனுடைய ப்ரூஃப். செகண்ட் क्वेश्चन பாருங்க. இதுதான் எடுத்துக்கலாம். செகண்ட் क्वेश्चन பொறுத்தவரை என்ன வெரிஃபை பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ரூவ் பண்ணனும்ப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन A intersection B of cross C that is equal to A cross C intersection B cross C ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
ஓகே, அது ஓவர். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் இப்போ வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். இந்த செகண்ட் கொஸ்டினை பொறுத்தளவு அதே தான். let a equal to the set of all natural numbers less than 8 னா a set ஓட எலிமெண்ட்ஸ் 1 ல இருந்து 7 வரையிலும், செகண்ட் b set ஓட எலிமெண்ட்ஸ் வந்து the set of all prime numbers less than 8 னா 2 3 5 7 வரும். அடுத்து c set ஓட எலிமெண்ட்ஸ் வந்து ஈவன் prime numbers, ரைட்டுங்களா? அப்ப 2 மட்டும் தான். அதே தான். இப்போ செகண்ட் இத ப்ரூவ் பண்றோம் பாருங்க. செகண்ட் என்ன அப்படினா கவனிங்க. அங்க என்ன கொடுத்திருக்காங்க? a cross b different c that is equal a cross b different a cross c. இத ப்ரூவ் பண்ணனும். LHS RHS ப்ரூவ் பண்ணனும். சரி, ஓகே. இப்போ இத LHS ஃபைண்ட் அவுட் பண்ணப் போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிராக்கெட் தான் LHS ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப LHS, அப்ப LHS பொறுத்தவரை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் b different c. அப்ப b different c அப்படினா இது டைரக்டா எந்த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கறது டைரக்டா எழுதலாம் பாருங்க. c ல உள்ள எலிமெண்ட்ஸ் b குள்ள இருந்துச்சுனா அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் b செட் உடைய எலிமெண்ட்ஸ் எழுதணும். எது ஃபர்ஸ்ட் செட்டா இருக்கு? b செட் தான். அப்ப b செட் உடைய எலிமெண்ட்ஸ் தான் வரணும். அப்ப c செட் உடைய எலிமெண்ட்ஸ் எது b செட் குள்ள இருந்துச்சுனா அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் b செட் உடைய எலிமெண்ட்ஸ் எழுதணும். அப்ப c செட்ல 2 இருக்கு. அந்த 2 மட்டும் b செட்ல இருக்கான்னு பார்க்கணும். b செட்ல 2 இருக்கு. அந்த 2 மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் b டிஃபரண்ட் c ல எழுதணும். அப்ப ரிமைனிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. 3 5 7, ரைட்டுங்களா? இது எப்படி டைரக்டா ஆன்சர் போடுறேன் அப்படிங்கிறது தெரியுதா? நல்லா பாத்துக்கங்க. c னுடைய எலிமெண்ட்ஸ் b செட்டுக்குள்ள இருந்துச்சுனா அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் b ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் b எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். அப்ப என்ன எந்த எலிமெண்ட்ஸ் போய்டும்? இந்த 2 ங்கற எலிமெண்ட்ஸ் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு, ஏனா 2 வந்து c ல இருக்கு. அப்ப 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் b ல எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் 3 5 7 எலிமெண்ட்ஸ் மட்டும் b டிஃபரண்ட் c ல எழுதணும். சரி, ஓகே. இப்போ பாருங்க. நெக்ஸ்ட் a cross b different c. a cross b different c. அப்ப a செட் ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 cross b different c னுடைய எலிமெண்ட்ஸ் வந்து 3 5 7. இதுல நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எத்தனை வரும் அப்படிங்கறத சொல்லலாம். இதுல 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 7 3 ஸ்டார் 21. அப்ப 21 ஆர்டர் பேர்ஸ் கிடைக்க போகுது. ரைட்டுங்களா? 21 ஆர்டர் பேர்ஸ் கிடைக்க போகுது. இப்போ எப்படி ஆன்சர் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பேர்ஸ்ல எழுதணும். அப்ப ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. that is equal ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 1 ங்கற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். அப்ப 1 3 1 5 1 7. ஓகே. அப்ப 1 ங்கற நம்பர்ஸ் எடுத்துட்டு செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பேர்ஸ் எடுத்துட்டோம். அப்ப 1 3 1 5 1 7. அடுத்து 2 3 நெக்ஸ்ட் 2 செகண்ட் நம்பர் எடுத்துட்டு அதே மாதிரி 2 3 2 5 2 7. ரைட்டுங்களா? 2 7. நெக்ஸ்ட் 3 ங்கற நம்பர்ஸ் எடுத்துக்கணும். 3 3 3 5 3 7 3 7 முடிஞ்சிருச்சு. 3 5 3 5 3 7. அடுத்து 4 3 நெக்ஸ்ட் 4 ங்கற நம்பர்ஸ் எடுத்துக்கணும். 4 3 4 5 4 6 4 7. லாஸ்டா வந்து 4 7. ஓகே. இப்போ 4 ங்கற நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்ல உள்ள 4 3 4 5 4 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5 ங்கற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். 5 3 5 5 5 7. ஓகே. அடுத்து 6 ங்கற எலிமெண்ட்ஸ் 6 3 6 5 6 7. 6 3 6 5 6 7. 6 7. ஓகேங்களா? லாஸ்டா வந்து 7 ங்கற எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு அங்க உள்ள இதோட ஆர்டர் பேஸ் பண்றோம். அப்ப நம்பர்ஸ் என்ன வந்து 7 3 7 5 லாஸ்டா வந்து 7 7. ஓகேங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. LHS உடைய ஆன்சர். நல்லா பாத்துங்க. மொத்தம் 21 ஆர்டர் பேர்ஸ் இருக்கு. 21 ஆர்டர் பேர்ஸ். இதுல 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 7 3 21. அப்ப 21 ஆர்டர் பேர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ரைட்டுங்களா?
நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடை பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு RHS. இந்த RHS பொறுத்தளவு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் A கிராஸ் B ல இருந்து A கிராஸ் C னுடைய ஆர்டர் பேஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணணும். எதுல இருந்து A கிராஸ் B ல இருந்து எலிமினேட் பண்ணணும். எந்த ஆர்டர் பேஸ் எலிமினேட் பண்ணணுமோ A கிராஸ் B னுடைய ஆர்டர் பேஸ் எலிமினேட் பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ A கிராஸ் B ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணது A கிராஸ் B, தட் இஸ் ஈக்குவல். அப்ப A கிராஸ் B னுடைய ஆர்டர் பேஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுல பாருங்க A செட்னுடைய எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7. B செட்னுடைய ஆர்டர் பேஸ் எலிமெண்ட்ஸ் வந்து 2 3 5 2 3 5 7 2 3 2 3 5 7. ஓகேங்களா? 2 3 5 7. இப்போ இத ஆர்டர் பாஸ் பண்றோம். அதாவது A கிராஸ் B னுடைய ஆர்டர் பாஸ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். A கிராஸ் B னுடைய ஆர்டர் பாஸ். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பாஸ் பண்ணுவோம். அப்ப 1 2 1 3 1 5 1 7. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து அது மாதிரி பண்றோம். அப்ப 1 2 1 3 1 5 1 7 1 7. அடுத்து நெக்ஸ்ட் 2 3 2 2 2 3 2 5. அடுத்து லாஸ்டா 2 7. ஓகேங்களா? 2 எடுத்துக்கிட்டு அந்த 4 எலிமெண்ட்ஸ் எலிட் பண்ணிட்டோம். அடுத்து 3 2 3 2 3 3 3 5 3 7 முடிஞ்சிருச்சு. 3 எடுத்துக்கிட்டு அந்த 4 எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பேஸ் எடுத்துட்டோம். அடுத்து 4 2 4 3 4 5 4 7. ஓகேங்களா? அடுத்து 5 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 5 2 5 3 5 5 லாஸ்டா வந்து 5 7. ஓகேங்களா? லாஸ்டா இப்போ வந்து 6ங்கற எலிமெண்ட் 6 எடுத்துக்கிட்டா அப்புறம் 7 வரும். 6 பாருங்க 6 2 6 3 6 5 6 7. ஓகேங்களா? லாஸ்டா இதை எடுத்துட்டோம். அடுத்து லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து 7 எடுத்துக்கிட்டு 7 2 7 3 7 5 7 7 எழுதணும். அப்ப 7 2 7 3 7 5 7 7. இது லாஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். A கிராஸ் B ஓவர்ஸ். மொத்தம் A கிராஸ் B ல மொத்தம் ஆர்டர் பேஸ் எத்தனை இருக்குன்னா இதுல 7 எலிமெண்ட்ஸ் இதுல 4 எலிமெண்ட்ஸ். 7 4 28 ஆர்டர் பேஸ் இருக்கணும். நல்லா பாத்துக்கங்க. 28 ஆர்டர் பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரி ஓகே. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் A கிராஸ் C. நெக்ஸ்ட் வந்து A கிராஸ் C. அப்ப A கிராஸ் C னுடைய ஆர்டர் பேஸ் எழுத போறோம். A ங்கற செட்டோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படினா 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. கிளாஸ் C செட்டோட எலிமெண்ட்ஸ் only 2 மட்டும் தான். இப்போ இந்த ஆர்டர் பேஸ் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நம்ம இது சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்கும்? 1 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அப்ப 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இதுதான் நம்மளுடைய A cross C னுடைய ஆர்டர் பேஸ். A cross C னுடைய ஆர்டர் பேஸ் 1 2 2 2 3 2 4 2 இங்க 4 2 ரைட்டுங்களா? 4 2 5 2 6 2 7 2 லாஸ்டா 7 2. சரி ஓகே. இப்போ ஆன்சர் வர போகுது. ஆன்சர் முடிய போகுது.
இந்த ஆன்சரை இந்த இங்கிட்டு ரைட் சைடு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா டிஃபரெண்ட் பண்ண போகிறோம். டிஃபரெண்ட்னா இப்போ ஆன்சர் பாருங்க என்ன ஆன்சர் வர போகுதுன்னா, அதாவது A cross B different of A cross C that is equal. Very important. இதுல எந்த இது very importance அப்படின்னா பாருங்க, இதுல உள்ள ஆர்டர் பேர்ஸ் வந்து A cross B ல இருந்துச்சுன்னா, ஏன்னா A cross B ல இருந்து A different C தான் நம்ம டிஃபரெண்ட் பண்றோம். அப்ப A cross C னுடைய எலிமெண்ட்ஸ் வந்து A cross B ல இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் A cross B னுடைய ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் எழுத போறோம். இங்க 1,2 இருக்கு, இங்க 1,2 இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் விட்டுறணும். ரைட்டுங்களா? அடுத்து 2,2 அதையும் விட்டுறணும். 2,2 இங்க இருக்கு, அதையும் விட்டுறணும். அடுத்தது 3,2 வையும் விடணும். நெக்ஸ்ட் 4,2 இந்த இங்க இருக்கு, அந்த எலிமெண்ட்ஸையும் விட்டுறணும். அடுத்து நெக்ஸ்ட் 5,2 இந்த எலிமெண்ட்ஸையும் விட்டுறணும். நெக்ஸ்ட் 6,2 ஓகே, 6,2 வையும் விட்டுறணும். ரைட், 7,2 லாஸ்டா 7,2. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் அதாவது A cross C ல உள்ள ஆர்டர் பேர்ஸ் வந்து A cross B ல இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் A cross B ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆஃப் A cross B னுடைய ஆர்டர் பேர்ஸ் எழுதணும். ஏன்னா A cross B தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதனுடைய ரிமைனிங் ஆர்டர் பேர்ஸ் தான் எழுதணும். அப்ப ரிமைனிங் ஆர்டர் பேர்ஸ் எழுதுங்க, ரைட் பண்ணுங்க, ஆன்சர் முடியுது. அதாவது 1,3 நெக்ஸ்ட் 1,5 1,7 அடுத்தது 2,3 2,5 2,5 2,7 அடுத்தது 3,5 3,7 அடுத்தது 3,7 இது 3,7 அடுத்து 4,3 அடுத்து 4,5 4,7 4,7 முடிஞ்சிச்சு. 4,7 அடுத்து 5,3 5,5 5,7 ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 6,3 6,5 6,7 6,3 6,5 6,7 ஓகே. லாஸ்டா வந்து 7,3 7,5 7,3 7,5 last one is 7,7 இதோட ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இது ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ். இப்போ பாருங்க வெரி இம்பார்ட்டன்ஸ். இது ஃபர்ஸ்ட் LHS இது RHS உடைய ரிசல்ட், இது LHS உடைய ரிசல்ட். LHS உடைய ரிசல்ட்ங்கிறது A cross B different C. இப்போ இந்த இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் ஈக்குவலா இருக்கும் பாருங்க. இங்கே 1,3 இருக்கு, 1,5 1,7 2,3 2,5 3,2,7 முடிஞ்சிச்சு. 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 6,5 5,3 5,7 அடுத்து 6,3 6,5 6,7 அடுத்து 7,3 7,5 7,7 ஓகே. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால வெரிஃபை ஆயிடுச்சு. therefore நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும்னா ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கு. therefore இதுல இருந்து எப்படி எழுதணும்னா from 1 and 2 from 1 and 2 from 1 and 2 therefore A cross B different C that is equal A cross B different A cross C is verified அப்படின்னு சொல்லுவோம். is verified இதுதான் இதனுடைய ஆன்சர். ரைட்டுங்களா?
இந்த கொஸ்டின் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டின்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணுற சிம்பிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. எதெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எலிமினேட் ஆகுது. ஏன்னா ஏ கிராஸ் பிங்கிற ஆர்டர் கிளாஸ்லேருந்து ஏ கிராஸ் சியினுடைய ஆர்டர் கிளாஸ்லாம் எலிமினேட் பண்ணிடுறேன். ரிமைனிங் ஆஃப் ஏ கிராஸ் பியினுடைய ஆர்டர் கிளாஸ் தான் எழுதும். வெரி இம்பார்ட்டன்ட். அது இதுக்கு சேமாக இருக்கும், எல்ஹெச்எஸ்க்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஈஸியாக சிம்பிளாக நம்ம இது பண்ணிக்குது. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.